அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 4 குரூப் 2க்காக ஜிகே கொஸ்டின் தினமும் 30 கேள்விகளா பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா பார்ட் 11ல் ஒரு 30 கேள்விகள் பார்த்துடலாம். கடைசி 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால ஈவினிங் என்னால் வீடியோ பதிவு கொடுக்க முடியல. முதல் கேள்வி பாருங்க. நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? இதெல்லாம் ஒரு டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளனேஷன் எதுவும் கொடுக்காமையே கொடுத்துருக்கேன். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா ராம்சிங் அவர்கள். சுவாமி ஸ்ரத்தானந்தா என்பவர் யார்? சுவாமி ஸ்ரத்தானந்தா என்பவர் யார்? ஸ்ரத்தானந்தா தான் பார்த்தீங்கன்னா இந்திய பிரம்ம சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர் ஸ்ரத்தானந்தா ஆவார். விதவை மறுமணச் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? விதவை மறுமணச் சங்கம், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கூட பார்த்தோம். எம்ஜி ராணடே அவர்கள் விதவை மறுமணச் சங்கத்தை ஏற்படுத்தியவராவார். சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சத்யார்த்த பிரகாஷ், இந்த நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி அவர்கள். இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார்? இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா வெளி விவகாரங்கள் அமைச்சர் என்பது சரி. இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 51 தான் வெளியுறவு கொள்கையை பற்றி பேசுகிறது. நமது அடிப்படை கடமைகளை எங்கிருந்து பெற்றோம்? அதாவது இங்க ஒரு அண்டர்லைன் வந்திருக்கணும். நமது அடிப்படை கடமைகளை எந்த நாட்டிடம் இருந்து பெற்றோம்? ஆப்ஷன்ல ரஷ்யா அரசியலமைப்பிலிருந்து அடிப்படை கடமைகளை பெற்றிருக்கிறோம். எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? அது எந்த பிரிவு? நிதிநிலை அவசர நிலையை எந்த பிரிவின் கீழ், அதாவது எந்த சட்டப்பிரிவின் கீழ்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 360 கீழ் அறிவிக்க முடியும். எந்த குழுக்கள் கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? அது எந்தெந்த குழுக்கள்? இது சர்க்காரியா குழு, ராஜமன்னார் குழு. இந்த 2 குழுக்கள் தான் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்த குழுக்களாகும். வெங்கடாச்சலயா குழு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு அதை ஆராய அமைக்கப்பட்ட குழுவாகும். ஓபெக் என்பது என்ன? அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், அதுதான் ஓபெக் என்பது. இதுல நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். எதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு என்பதுதான் ஓபெக் ஆகும். இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது? இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காளதேசத்துடன் பகிர்ந்து கொள்கிறது. அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள். எதற்கு? அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக எதற்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு பொறுப்புடையவர்களாக விளங்குகிறார்கள். கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார்? இது மேலேயே வந்துருச்சு. அது எந்த விதியின் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 360 என்பது சரி. மாநில சபாநாயகர் ஒரு ஆப்ஷன்ல பாருங்க, அவர் மாநில தலைவர், அரசின் தலைவர், குடியரசுத் தலைவரின் முகவர். ஆப்ஷன்ல மேற்கண்ட எதுவும் இல்லை என்பது சரியான ஒன்று. கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் கிடையாது? இதுல தூதரகம் என்பது ஆளுநரின் அதிகாரங்களில் ஒன்று கிடையாது. கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? அது ஈரவை சட்டமன்றம்னா நம்ம தமிழ்நாடு பெற்றிருக்கவில்லை. இது 1986 நவம்பர்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல மேலவை கலைக்கப்பட்டது என்பதை ஞாபகம் வச்சுங்க.
இந்தியாவில் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் 1862 தான் 3 இடங்கள்ல உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்டன. அது எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னையில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்டன. நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் 480 கொண்டு வந்த நாடு எந்த நாடு? நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் 480 கொண்டு வந்த நாடு அமெரிக்கா என்பது சரி. இந்தியாவில் எது தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது? அது எந்த புரட்சி? அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவுல பசுமை புரட்சி தோன்றியதனால்தான் பாத்தீங்கன்னா உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. எங்கே ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது? அது எந்த இடம்? ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டில் எங்கு உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஒசூரில் உருவாக்கப்பட்டது. முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது. அது எது? முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது. முதன்மை துறைனாவே என்ன வரணும்? கண்டிப்பா வேளாண்மையை உள்ளடக்கியது. எந்த முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம்? அது எந்த முறை? எந்த முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம்? அந்த முறை பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டு முறை என்பது சரி. இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? அவர் ஜேம்ஸ் வில்சன் நினைக்கிறேன். ஜேம்ஸ் வில்லியம்சன் அவரால் எந்த ஆண்டு முதலில் வருமான சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1860 ஆண்டு ஜேம்ஸ் வில்லியம்சன் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் காலனி ஆதிக்க வருகை, இது எஸ்ஐ கொஸ்டினோ போலீஸ் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க ஒரு 1 இயர் பேக்ல. இந்தியாவில் காலனி ஆதிக்க வருகை யாராரு முதல்ல வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர், அப்புறம் டச்சு, அவங்களுக்கு பின்னாடி தான் ஆங்கிலேயர், டேனிஷ், பிரெஞ்சு அப்படின்னு. இதுதான் காலனிய ஆதிக்க வருகை. போர்ச்சுகீசியர், டச்சு, ஆங்கிலேயர், டேனிஷ் மற்றும் பிரெஞ்சு நாட்டினர் வந்தனர். இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? இது பாத்தீங்கன்னா அந்த டங்கல் வரைவுங்கிறது WTO உலக வர்த்தக அமைத்தளத்தின் அடித்தளம். அதுல இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1994 ஆண்டு. தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் எது? 2004 சுனாமிக்கு பின்பு பாத்தீங்கன்னா அந்த தேசிய தொலையுணர்வு மையம் ஒன்று அமைக்கப்பட்டது. அது எங்கேன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தில் அமைக்கப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் எது? மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் ஆப்ஷன்ல தேனி மாவட்டமாகும். மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் ஆப்ஷன்ல இந்திய அரசு சட்டம் 1935 என்பது சரி. எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? இந்தியாவுடன் அண்டை நாடுகள்ல எத்தனை நாடுகள்னு பாத்தீங்கன்னா 7 நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. கடைசி ஒன்று, கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? அந்த மாநிலங்கள் எது? ஆப்ஷன்ல பஞ்சாப் மற்றும் ஹரியானா தான் பொதுவான உயர்நீதிமன்றங்களை பெற்றுள்ள மாநிலங்களாகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று பார்த்தீங்கன்னா ஒரு 30 கேள்விகள் ஜிகே கொஸ்டின்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.